வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் ராஜ். இப்போ நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டைப் ஆஃப் இன்வாய்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்ஸ் இன்வாய்ஸஸ் சர்வ் டிஃப்ரெண்ட் பர்பஸ், நவ் தென் ரெக்கார்டட் தெம், மேனேஜ் தெம் பெட்டர். ஓகேங்களா? இப்போ டைப் ஆஃப் இன்வாய்ஸஸ் என்னென்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் இன்வாய்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுற இன்வாய்ஸஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம்? சேல்ஸ் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். சேல்ஸ் இன்வாய்ஸ் யார் யூஸ் பண்ணுவாங்க? The issued by the seller to the buyer for a goods sold or services provided. It includes details of items, quantity, price, taxes and payment terms. இதெல்லாமே இருக்கும். It recorded revenue and create account receivable இருக்கும். Used என்னென்ன யூஸ்னா ரெக்கார்டிங் ஃபார் ரெவன்யூ இருக்கும், அக்கௌண்ட் ரிசீவபிள் அண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்னா என்ன? இஷ்யூட் பை த சப்ளை இஷ்யூ பண்ணுவாங்க. சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து செல்லர் இஷ்யூ பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் வந்து சப்ளையர் இஷ்யூ பண்ணுவாங்க. இஷ்யூட் பை த சப்ளையர் டு த பையர்ஸ் ஃபார் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆர் சர்வீசஸ் ரிசீவ்டு. இட் சர்வ்ஸ் ஆஸ் எ ப்ரூஃப் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் கிரியேட் எ லைபிலிட்டி டு த சப்ளையர் அன்டில் பேமெண்ட் இஸ் மேடு. யார் இதை யூஸ் பண்ணுவாங்க? ரெக்கார்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் அசெட்ஸ், அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அண்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அண்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு. அடுத்து கிரெடிட் நோட்டு யார் இஷ்யூ பண்ணுவாங்க? இஷ்யூட் பை த செல்லர் டு த பையர் டு ரெடியூஸ் த அமௌண்ட் பேயபிள் டியூ டு ரிட்டர்ன்ஸ், அலவன்சஸ் ஆர் டிஸ்கவுண்ட்ஸஸ் ஆர் ஓவர் பில்லிங்ஸ். இதுக்கு வந்து கிரெடிட் நோட் யூஸ் பண்ணுவாங்க. கிரெடிட் நோட் யார் யூஸ் பண்ணுவாங்க? செல்லர் யூஸ் பண்ணுவாங்க. டெபிட் நோட் யார் இஷ்யூ பண்ணுவாங்க? இஷ்யூட் பை த செல்லர் டு த பையர் டு இன்க்ரீஸிங் த அமௌண்ட் பேயபிள் டியூ டு அடிஷ்னல் சார்ஜஸ், ஷார்ட் ஷிப்மெண்ட், ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆர் ப்ரீவியஸ் அண்டர் பில்லிங்ஸ். ஓகேங்களா? இதுக்கு கிரெடிட் நோட்டு யூஸ்டு என்னென்னா அட்ஜஸ்டட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அண்ட் ரெடியூசிங் த ரெவன்யூ ஆர் டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகேங்களா? அடுத்து டெபிட் நோட்டு யூஸ்டு யார்? இன்க்ரீஸிங் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அண்ட் ரெக்கார்டிங் அடிஷ்னல் ரெவன்யூ ஆர் டேக்ஸஸ். அடுத்து பர்ஃபார்மா இன்வாய்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். எ ப்ரிலிமினரி இன்வாய்ஸ் சென்ட் பிஃபோர் டெலிவரி ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். அதாவது பிஃபோர் டெலிவரி ஆஃப் கூட்ஸுக்கு முன்னாடி ஒரு இன்வாய்ஸ் போடுவாங்க. அதான் பர்ஃபார்மா இன்வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் ஷோ த எஸ்டிமேட்டட் காஸ்ட். இது வந்து என்னது? எஸ்டிமேட்டட் காஸ்ட், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நாட் யூஸ்ட் ஆஃப் அக்கௌண்டிங் என்ட்ரி. இதுக்கு வந்து அக்கௌண்டிங் என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? யூஸ்டு ஃபார் கொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு டாக்குமெண்டேஷன்ஸ் அண்டு அப்டைனிங் அப்ரூவல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பர்ஃபார்மா இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து டேக்ஸ் இன்வாய்ஸ்னால் என்ன? இன்க்ளூடிங் சிஜிஎஸ்டி ஆர் வேட் டீட்டெயில் ஆஸ் பர் டேக்ஸ் ரெகுலேஷன்ஸ். இட் இஸ் லீகல் டாக்குமெண்ட் யூஸ்டு டு கிளைம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அண்டு என்ஷூரிங் கம்ப்ளைண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஐடிசி கிளைம் பண்ணவும், கம்ப்ளைண்ட்ஸை இன்ஷூர் பண்ணவும் நாம் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். டேக்ஸ் இன்வாய்ஸில் என்ன இருக்கும்? ஜிஎஸ்டி ஆர் வேட் இருக்கும். ஓகே, இன்க்ளூடிங். ஓகேங்களா? பர்ஃபார்மா இன்வாய்ஸ் யூஸ்டு யாருன்னா கொட்டேஷன், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டாக்குமெண்டேஷன், அப்டைனிங் அப்ரூவல்ஸ். பட் யூஸ்டு ஃபார் டேக்ஸ் இன்வாய்ஸ் யார்? ஜிஎஸ்டி ஆர் வேட் கம்ப்ளைண்ட்ஸ் அண்டு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அடுத்து ரெக்கரிங் இன்வாய்ஸ்னால் என்ன? ரெக்கரிங் இன்வாய்ஸ்னால் ஜெனரேட்டட் ரெகுலர்லி ஃபார் ஆன்கோயிங் சர்வீசஸ் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் சச் ஆஸ் எ மெயின்டெனன்ஸ், ரெண்ட் ஆர் சாஸ். ஓகேங்களா? அதாவது சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஆன்கோயிங் சர்வீசஸ்க்கும் ரெக்கரிங் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்டு ஃபார் யார்? ரெக்கரிங் ரெவன்யூ அண்ட் என்ஷூரிங் டைம்லி பில்லிங்க்கு வந்து ரெக்கரிங் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து கமர்ஷியல் இன்வாய்ஸ் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா யூஸ்டு இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபார் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸு. இட் இன்க்ளூட்ஸ் டீட்டெயில் ஆஃப் கூட்ஸ், வேல்யூ, கண்ட்ரி ஆஃப் தி ஆரிஜின் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ்க்கு. இதுக்கு வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்டு ஃபார் என்ன? எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கஸ்டம் கிளியரன்ஸ் அண்டு இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும், இந்த இன்வாய்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் எனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் அவர்ஸ்.